கோடையில் கூட வெப்பநிலை சில நேரங்களில் 12 டிகிரி செல்சியஸாகவும் சில நேரங்களில் 20 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். தென் துருவத்திற்கு செல்லும் அனைத்து கப்பல்களும் இங்கிருந்து புறப்படும். பூமி உருண்டையானது, ஆனால் இந்த சுழலும் உலகத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. உலகில் உள்ள கடைசி நகரத்தின் பெயர் என்ன தெரியுமா? எங்கே அமைந்துள்ளது? புவியியலாளர்கள் உலகம் முழுவதும் இதை பற்றி பல சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். இறுதியாக வல்லுநர்கள் உலகின் கடைசி பகுதியை கண்டுபிடித்துள்ளனர். பூமி உருண்டையாக இருப்பதால் அதற்கு உண்மையான முடிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் புவி விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி உலகின் கடைசி பகுதியை வெளிப்படுத்தியுள்ளது. இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இங்கிலாந்தில் உள்ள மேற்கு சசெக்ஸ் அல்லது ரஷ்யாவின் சைபீரிய பிராந்தியத்தில் உள்ள ஏமன் தீபகற்பம் அல்லது சிலியில் உள்ள கேப் ஹார்ன் ஆகியவை உலகின் முடிவு பகுதி என்று விஞ்ஞானிகள் குழு கூறியுள்ளது. ஆனால் பெரும்பாலான புவியியலாளர்கள் இந்த நகரங்கள் உலகின் கடைசி பகுதிக்கு பதிலாக உலகின் எல்லைகள் என்று கூறுகின்றனர். தென் அமெரிக்காவின் தெற்கு முனையில் அமைந்துள்ள அர்ஜென்டினாவில் உள்ள உஷுவாய் நகரம்தான் பூமியின் கடைசி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. உஷுவாய் கரடுமுரடான மலைகள் மற்றும் கரடுமுரடான கடல்களால் சூழப்பட்டுள்ளது. 1873 முதல் அர்ஜென்டினா அரசு அந்நாட்டின் அரசியல் கைதிகளை இங்கு நாடு கடத்தத் தொடங்கியது. இருப்பினும் பல சர்ச்சைகளுக்கு பிறகு இந்த நடைமுறை 1947 நிறுத்தப்பட்டது. பழைய சிறை இப்போது வரலாற்று அருங்காட்சியகமாக உள்ளது. ஆண்டிஸ் மலைகளுக்கு நடுவில் உள்ள இந்த பகுதி நெருப்பு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. வடக்கே மாகல்லன் ஜலசந்தியும் தெற்கே பீகிள் கால்வாயும் 2 பெருங்கடல்களையும் இணைக்கின்றன. உஷஜுவாய் ஒரு சிறிய நகரம். தற்போது மக்கள் தொகை 57,000 உள்ளது. பரப்பளவு 23 சதுர கிலோமீட்டர். கோடையில் கூட வெப்பநிலை சில நேரங்களில் 12 டிகிரி செல்சியஸாகவும் சில நேரங்களில் 20 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். தென் துருவத்திற்கு செல்லும் அனைத்து கப்பல்களும் இங்கிருந்து புறப்படும். உஷுவாய் மலைத்தொடர்களால் சூழப்பட்டுள்ளது. ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பு யாகலேஸ் பழங்குடியினர் இங்கு வாழ்ந்தனர். உஷுவாயின் முதல் கட்டிடமான செலசியான் தேவாலயம் இன்றும் உள்ளது.